ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்தினார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய வசனத்தின் மூலம் நம்மை தேற்றி ஆண்டவர் சொன்ன காரியம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதான், வீண் போகாது. அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல், நம்முடைய நம்பிக்கை விருதாவாய் போகாமல் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாதான், விருதாவாய் வீணாய் போகாது, விருதாவாய் போகாது. அப்போ ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையை விருதாவாய் போகாமல் வீண் போகாமல் செய்வதற்கு அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன்? என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் என்றால், என் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வீண் போகக்கூடாது. ஹல்லேலூயா. என் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வீண் போகக்கூடாது. இது ஆண்டவருடைய பிளான். ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வீணாக போகக்கூடாது. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? ஹல்லேலூயா. என் நம்பிக்கையை ஆண்டவர் என்ன செய்ய விரும்பலை, வீணாக்க விரும்பலை. ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யுது, நம்ம நம்பி இருக்கிறோம், ஆனால் அது என்ன செய்யுது, வீணாக போயிடுது, அது விருதாவாய் போய்விடுகிறது. அவ்வளோ பிரயாசப்பட்டு அவ்வளோ முயற்சி எடுத்து அதில் பலன் இல்லாமல் போகிறது. அப்போ அங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கிறபடினால் அந்த காரியங்கள், நம்முடைய நம்பிக்கை பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை சரிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை சரிப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களை வீண் போகாமல் செய்யவும் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வீண் போகிற விதமாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தினால் என் வாழ்க்கையில் என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதான், வீணாய் போகாது. எத்தனை பேர் அதை அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்னுடைய காரியங்களை வீணா போக செய்யாமல், நான் பட்ட பிரயாசங்களை வீண் போக செய்யாமல், நான் படுகிற கஷ்டங்களிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்து அதை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசமும் தைரியமும் இருக்கும் என்றால் ஆண்டவர் வீண் போகாமல் செய்ய அவர் விரும்புகிறார். அந்த அதிகாரத்திலுடைய அநேக விஷயங்களை நீங்கள் வாசித்தாலும் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுதுதான் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் வேத வசனத்தின்படி யார்? பாவிகள். பாவிகள் மேல் உன் கண்களை பொறாமை கொள்ளாத, அல்லது உன் மனதை என்ன செய்யாத, பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒரு நிபந்தனை போல் அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. நீ நாடோறும் எப்படி இரு, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நிச்சயமாகவே என்ன உண்டு, முடிவு உண்டு. சூரியன் காலையில் உதிக்கும் பொழுது அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்ன முடிவு இருக்கிறது? அது இந்தியாவிலே என்ன செய்ய வேண்டும், மறைய வேண்டும். சூரியன் மறைந்ததா, அல்லது சந்திரன் இடையில வந்து மறைச்சதா, அல்லது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். ஆனால் சூரியன் காலையில் இந்த பக்கம் உதிப்பதை நாம் கண்டால் கண்டிப்பாக அது எந்த பக்கம் வந்துடும் சொல்லுங்கள்? மேற்கு பக்கம் வந்துடும். அது மாற்றலாம் முடியாது. அது இப்படி வந்து இப்படி வர்றதை காலையில் 5:30-6 மணிக்கு கிளம்புச்சுன்னா அப்புறம் திரும்ப இங்கே 5:30-6 மணிக்கு என்ன பண்ணிடுது, வந்து முடிஞ்சிருது. அப்போ சூரியனுக்கே ஒரு முடிவு இருக்குன்னா உங்கள் பிரச்சனைக்கு என்ன இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஆமேன். உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை, உங்கள்கிட்ட இருக்க வியாதி, உங்கள்கிட்ட இருக்க கவலை எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அப்போ இந்த சூரியன் இப்படி இங்கே வந்து இங்கே வரணுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். என்ன நடக்குது? பூமி
சுற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ நமக்கு இங்கே 6:30 மணிக்கு இங்கே இருள் அடைகிற ஆரம்பிக்கிற நேரத்தில் வேற ஒரு நாட்டில் என்ன வந்துக்கிட்டு இருக்கு? அவங்களுக்கு வெளிச்சம் வந்துக்கிட்டு இருக்கு. இது கால சூழ்நிலை. ஆனால் நம்மளை பொறுத்த அளவில் காலையில் உதித்து மாலையில் அது என்ன செய்கிறது? மறைந்து போகிறது. அப்போ ஒரு முடிவு உண்டாகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நம்மை துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. அதை நான் முழுவதுமாக விசுவாசிக்க நம்ப வேண்டும். என் ஆண்டவர் இயேசு எனக்கு அதை செய்வார். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமாய் அப்படி இருக்க வேண்டும். நான் நம்பி இருக்கிற என் ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை. அப்போ என் நம்பிக்கையில் எங்கே தடுமாற்றம் இருக்கிறது? என் நம்பிக்கை ஏன் வீணா போகுது? இதை கொஞ்சம் நான் யோசிக்க வேண்டும். இதை நான் கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். அதை நான் யோசித்து பார்த்து என் நம்பிக்கை ஏன் நான் இத்தனை வருஷமாக நம்பிட்டு இருக்கிறேன், ஏன் இந்த காரியம் என்ன செய்ய மாட்டேது? சரியாக வரலையே. நான் ரொம்ப நாளாக நம்பி இருக்கிறேனே, நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நம்பிட்டு இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த விஷயம், நான் நம்பி இருக்கிற இந்த விஷயம் எனக்கு சரி வரல என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிய முடியுது? உங்கள் மனசு புரியுதா? சரி. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அதை கொஞ்சம் வேத வசனத்தின்படி உணர்த்தி நாம் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால், நமக்குள்ளே நம்முடைய மனதில் இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்துவோம் என்றால், கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவருடைய நம்பிக்கைக்குள்ளே நாம் முழுமை அடைந்தோம் என்றால், ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? முழுமை அடைய வேண்டும், மூழ்கி இருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கைக்குள்ளே முழுமை அடைந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய நம்பிக்கையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? செயல்படுத்த விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. நம்முடைய நம்பிக்கையை ஏதோ சில காரியங்கள் சரியாய் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. அங்கே வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஒரு பெரிய நாட்டில் போய் சண்டை போட்டு வெற்றி பெறுறதை விட, அப்படி வெற்றி பெறுகிறதை விட உங்கள் மனசை நீங்கள் அடக்குனீங்கன்னா அதான் பெஸ்ட்டு. ஏன்னா இருக்கிறதுலே பிரச்சனை என்னது தான்? இருக்கிறதுலே பிரச்சனை என்னது தான்? மனது. மனசை சொல்லுவாங்க எப்போதும் ஒரு அனிமல்ஸ்க்கு ஒப்பிட்டு, மனசு ஒரு என்ன மாதிரிங்க? குரங்கு மாதிரி. ஏன் குரங்கு மாதிரினா, எந்த பக்கம் தாவுதுன்னே தெரியாது. எப்போ எந்த பக்கம் தாவ போகுது, எப்போ எந்த பக்கம் என்ன செய்ய போகுது தெரியாது. அப்போ மனதை அடக்க பழக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையில் இருக்கிற பிரச்சனை, அதிகமான பிரச்சனை என்ன என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கைக்கு பிரச்சனையே என்னன்னா நம்முடைய மனது அடங்காமல் இருப்பது. என்ன என் மனது அடங்காமல் இருப்பதென்றால், எப்படி என் மனது அடங்காமல் இருக்கும், என் மனது எப்படி அடங்காமல் இருக்க முடியும் என்பதை வேத வசனத்தை ஒப்பிட்டு நாம் தியானித்து பார்த்தால் அது நமக்கு புரியும். ஹல்லேலூயா. அப்போ என் மனதுக்குள்ளே இருக்கிறதான விஷயங்களை நான் களைந்து போட்டு அதை நான் எடுத்து வெளியே போட்டுவிட்டு நான் என் முழு நம்பிக்கையில் கர்த்தரண்டை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நான் என் முழு நம்பிக்கையிலே கர்த்தரண்டை வரும்போது தான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ பட்டணத்தை பிடிக்கிறதுன்னா எவ்வளோ 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 விஷயம் பாருங்கள். பட்டணத்தை பிடிக்கணும்னா எல்லாம் சண்டை போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ நேரம் சண்டை போட்டு அப்புறம் வெற்றி பெற்றோமா தோல்வி அடைந்தவனே தெரியாமல், அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது வெற்றி தெரியும். அதை விட எது ரொம்ப பெஸ்ட்டாக முக்கியமாக மனதை அடக்குகிறது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் பிள்ளை ஆனோம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா நம்ம மனசை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அடக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் உங்கள் மனசை அடக்குறீங்க? மனம் போன போக்கில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. எல்லோரும் சொல்லுங்கள், மனம் போன போக்கில் போக முடியாது. ஏன் வீட்டில் கட்டுப்பாடு இருக்குது? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? ஏன் கோர்ட் இருக்குது? மனம் போன போக்கில் போகாதன்னு கோர்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. மனம் போன போக்கில் போகாதீங்க. அப்படி ஒருவேளை போயிட்டு பிரச்சனையான ஆளை தீர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? கோர்ட் இருக்குது. எல்லாம் ஏன் இருக்கணும்? அதெல்லாம் இருக்குன்னா அங்கே என்ன நடந்துக்கிட்டே இருக்குது? மனம் போன போக்கு. அப்போ சபையிலேயே நம்ம கண்டிக்க வேண்டும், மனம் போன
போக்கு. சபையில் ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும், வேத வசனத்தை நாம் ஏன் ஆராய வேண்டும், மனம் போன போக்கு. இது எல்லாத்தையும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் கட்டுப்படுத்த நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் என் வாயிலே நம்புகிறேன் என்று சொல்லுகிறேன், சில வேளையிலே நம்பிக்கை செயலை கூட செய்ய பார்க்கிறேன், ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கிறது. அப்போ என் நம்பிக்கை வீண் போகாமல் செய்வதற்கு என்னிடத்தில் வீணான காரியம் என்ன இருக்குன்னு நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். என்கிட்ட என்னது வீணான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால், ஏனென்றால் இந்த உலகத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பிரசங்கி தான் அதற்கு முக்கியமான ஒரு நபர். பிரசங்கி புஸ்தகம் முழுசையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மனசினுடைய நிறைவு என்னன்னு அவர் சொல்கிறார். தன் மனதில் தோன்றியது எல்லாவற்றையும் செய்து, தன் மனது விரும்பியபடியெல்லாம் செய்து, தன் மனதில் எண்ணங்கள் என்னெல்லாம் வர முடியுமோ எல்லாவற்றையும் செய்து ஒரு முடிவு சொல்கிறாரு, எல்லாம் மாயை. எல்லாம் என்னதுங்க? மாயை. அவர் சொல்லுகிறார் பிரசங்கி 7:25, ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை என்ன செய்தேன், செலுத்தினேன். என் மனசை செலுத்தி பார்த்தேன், அது கடைசியில் என்னவா தான் இருக்குது அப்படின்னா, முடிவு பாவத்தில் விழ பண்ணுகிறதே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அங்கே ஒரு வசனம் 26ஆம் வசனத்தில், அந்த வசனத்தில் ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். அதாவது பாவத்தில் விழப்பண்ணுகிறதிலிருந்து தப்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மனது கட்டுப்படுத்தப்படுவதற்கு 29ஆம் வசனம் பாருங்க, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை. இப்போ எங்கே நம்பிக்கை பிரச்சனை வருதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோமா, அநேக உபாய தந்திரங்கள்னா ஆதாய வேலைகள். இப்படி போய் பண்ணிட்டோன்னா அவங்கள்ட்ட இருந்து இப்படி நம்ம பண்ணிடலாம், இப்படி போய் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் நம்ம வாங்கிடலாம், இப்படி அவங்கள பேசினோம்னா இவங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிடலாம். இதுதான் என்னதுங்க, உபாய தந்திரம். அந்த யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் நம்ம பேசுகிற விதத்தில் அவங்க என்ன ஆகிடுவாங்க, நம்ம பக்கம் சாஞ்சிருவாங்க. இதுதான் உபாய தந்திரம். மனுஷனை ஆண்டவர் செம்மையாய் படைத்தார், ஆனால் மனுஷன் என்ன செய்து கொண்டானாம், அநேக உபாய தந்திரங்களை தேடி, இதை மாத்திரம் கண்டேன். அவர் மனசை செலுத்தி பார்த்தாராம், எல்லா பக்கமும் எல்லா விஷயத்தையும். நீங்கள் இன்னும் பிரசங்கி முழுசையும் வாசிங்க. பல விதத்தில் அவர் தன் மனதை செலுத்தி பார்த்து எங்கேயாவது நல்லது வருமானு பார்த்தா எங்கேயுமே அவருக்கு என்ன கிடைக்கல, நன்மையானது கிடைக்கவில்லை. அப்போ தங்களுடைய மனதை சரியான விதத்திலே வைத்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்காத எந்த விஷயமும் வீணாகத்தான் என்ன செய்கிறது, போகிறது. ஹல்லேலூயா. அப்போ யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், ஒரு சில வீணானவைகள் என்னெல்லாம் இருக்கிறது, அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். யோபு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் வீணாய் இருக்கும் என்றால், வீண் எண்ணம் என்றால் என்ன, வீண் எண்ணம் எப்படி உண்டாகிறது, வீணான எண்ணங்கள் எப்படி உண்டாகிறது? சில நேரத்தில் நம்முடைய கற்பனை உலகத்துக்கு அளவே இருக்காது. அந்த கற்பனை உலகம் அப்படியே அது என்ன கொண்டு போயிடுது, வீணான எண்ணங்கள். தங்களுடைய இருதயத்திலே வீணான சிந்தை உண்டாகும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கிறது. ஆகினால தான் இயேசு சொன்னார், ஒருவனை நீ இச்சையோடு பார்த்தால், உன்னுடைய எண்ணம் சரியா இல்லை என்றால் அது என்னவாய் முடிகிறது, பாவத்தில் போய் முடிகிறது. அப்போ என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் வீண் போகாமல் செய்ய வேண்டும் என்றால் நான் எப்படி வேணாலும் இருந்து கொள்வேன், அவர் எனக்கு செய்யணும் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ பாவிகள் மேலே உன் மனதை பொறாம கொள்ள விடாமல் நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்படி சொல்லி தான் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய வீணான எண்ணங்களை என்னை விட்டு நான் அகற்ற வேண்டும்.
எத்தனை பேர் அதை செய்ய இன்றைக்கு விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் அந்த வீணான எண்ணங்கள் நமக்கு ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லப்படும் போது மன்னிக்கப்படலாம். இரண்டாவதாக என்ன உண்டாகிறது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிக்கடி இது எப்படி உண்டாகிறது? வீண் பெருமை. இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும்னா நம்மள்ட்ட இருக்க வீணான எண்ணத்தை நம்ம என்ன செய்யணுமா? நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்தில் காணப்படுகிற வீண் பெருமைகள். சில நேரத்தில் இந்த வீண் பெருமை எப்படி உண்டாகிறது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். நான் நல்லா தான் இருக்கேன், திடீர்னு என்னைய பார்த்து ஒன்று சொன்ன உடனே எனக்குள்ளே என்ன வந்துடுது? என்னை ஆண்டவர் இப்படியெல்லாம் வைக்க போகிறாரு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதுசாக உங்களை யாரையும் உயர்த்துறதை பற்றி, மேன்மைப்படுத்துறதை பற்றி, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி புதுசாக ஆண்டவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறத உறுதிப்படுத்தலாம், சொல்லப்பட்டிருக்கிறத ஞாபகப்படுத்தலாம், சொல்லப்பட்டிருக்கிறதின் படி உங்களை வழி நடத்தலாம். சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மீது இருக்கிற திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். ஆனால் அதிலே நாம் என்ன போயிடக்கூடாது? வீண் பெருமை. வீண் பெருமை என்றால் என்ன? எல்லாம் சொல்லியாச்சு, ஆண்டவர் செஞ்சிருவார். ஆனால் சொன்னதற்காக அது நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொன்னது நிறைவேறுவதற்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் என்னை பார்த்து உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்களோடு பேசும் பொழுது உங்கள் நம்பிக்கை பெருக வேண்டுமே ஒழிய உங்கள் நம்பிக்கைக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? வீண் பெருமை வந்துடக்கூடாது. அது என்ன செஞ்சிடும்? சில நேரம் இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை வேறு ஒரு எல்லைக்கு கொண்டு போய், நான் சாதாரணமாக இருக்கிற என்னை பார்த்து, ஒரு முறை ஒருவர் என்னோடு வந்து தீர்க்க தரிசனம் இப்படி சொன்னார், கர்த்தர் உங்களை வைத்து ஒரு பெரிய ஸ்கூல் வைக்கலாம் என்று நினைத்திருக்கிறார் என்று என்னோடு சொன்னார். என்கிட்ட வந்து சொன்னார் தீர்க்க தரிசனம். அப்போ நான் சொன்னேன், அப்படியா, ஓகே, சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேங்க்யூ சொன்னதோடு சரி, அதை அப்படியே விட்டேன். ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட ஆண்டவர் அப்படி என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அது சம்பந்தமான எந்த விஷயத்தையும் ஆண்டவர் எனக்கு சொல்லலை. ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. என்னுடைய மூத்த சகோதரி ஸ்கூலினுடைய ஹெச்எம், ஓகே, எங்கள் தகப்பனாரும் வேலை செய்தார். அதெல்லாம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என் மீது இருக்கிற திட்டம் அது அல்ல என்பதை நான் ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறேன்? அறிந்து வைத்திருக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்த உடனே என்ன செய்ய யோசிங்க? நான் ஒரு பிரின்சிபல் ஆயிடுவேன், நான் ஒரு கரஸ்பாண்டட் ஆயிடுவேன். இது என்னது எனக்குள்ள? சொல்லுங்க, வீண் பெருமை. இதை வைத்து கொண்டு என் நம்பிக்கையை அங்கே வச்சு திணிப்பேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீணாக தான் போகும். ஏன்னா அங்கே வீண் பெருமை வந்துருச்சு. அப்போ என் நம்பிக்கையை வீண் போகாமல் செய்கிறதுக்கு நான் சரியாக வேதம் சொல்லுகிறபடி, சத்தியத்தின்படி, வேதம் சொல்லுகிறபடி என்ற வார்த்தை வர்ற இடத்துலலாம் புரியுங்க, சத்தியத்தின்படி. நமக்கு முக்கியம் சத்தியம்தான். சத்தியத்தின்படி என்ன நம்ம கடைபிடிக்க வேண்டும்? என் ஆண்டவர் எனக்கு என் நம்பிக்கையை வீண் போகாமல் தான் செய்வார். ஒரு நாள் அவர் வீண் போக செய்கிறவர் அல்ல. ஆனால் அது வீண் போகிறதற்கு காரணம் அவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்குள் காணப்படுகிற சில வீண் பெருமைகள் என்ன செய்கிறது? என்னை அவ்விதமாய் செயல்பட வைக்கிறது. அப்போ நான் எதை செய்தாலும் வீண் பெருமையினால் அல்ல. பிலிப்பியர் 2:22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள். ஒவ்வொருவரையும், எல்லாருக்கும் நம்மளை விட நல்லா தான் இருக்காங்க, யாரையும் மட்டமாக என்ன செய்யக்கூடாதான், நினைக்கக்கூடாது. இந்த வீண் பெருமை எங்கே கொண்டே விட்டுரும்னா மற்றவங்கள அண்டர் எஸ்டிமேட், மற்றவங்கள மட்டமாக நினைக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உயர்வை தந்தால் சந்தோஷம். ஆனால் ஒரு காலம் எங்கே தான் இருந்திருக்கும்? எல்லாருக்குமே ஒருவேளை சில நேரத்தில் நம்முடைய பெற்றோர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம இன்றைக்கு கஷ்டப்படாமல் இருக்கலாம். அதற்காக யாரும் என்ன செய்யக்கூடாதான், தாழ்வாக நினைக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு சமம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் ரைட்ஸ்.
மற்றவர்களை நான் என்னை நேசிக்கிறது போலவே நான் நேசிப்பேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பேன். இதுதான் அங்கே அப்படி இல்லை என்றால் நமக்குள்ளே என்ன வந்துவிடும்? வீண் பெருமை. தேவனுடைய சமூகத்தில் அங்கே சாத்தான் செய்த காரியம் என்ன? அவன் அங்கே எல்லாம் துதித்து பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான். அங்கே எல்லாரும் துதித்து பாடிக்கொண்டிருந்த பொழுது அவனுக்குள்ளே என்ன வந்தது? இதே துதி பிதான்னு சொல்லாமல் என் பேரை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்குள்ள. வீண் எண்ணம். வீண் எண்ணம் வந்த அடுத்த வினாடியே அவனுக்குள்ளே வீண் பெருமை வந்தது. எங்கே இருக்க முடியாமல் போச்சு? தேவ சமூகத்தில் இருக்க முடியாமல் போச்சு. அப்போ நல்லா கவனிங்க. வெளி இது நான் சொல்கிறதெல்லாம் வெளியே தெரியாதுங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. என்கிட்ட இருக்கான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய செயல்பாடுகளை வைத்து, நான் நடந்து கொள்வதை வைத்து என்ன செய்யலாம்? அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர். ஆனால் சில பேரை என்ன வேணாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க நம்பிக்கை ஒரு நாளும் வாய்க்கவும் மாட்டுது. அப்போ நீங்கள் உங்களை நீங்களே சரிப்படுத்தி இன்றைக்கு அதை செய்ய வேண்டும். அப்போது என் நம்பிக்கைக்குள்ளே எனக்குள்ளே ஒரு வீண் பெருமையை ஏற்படுத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட வரலாம். அந்த வசனத்தில் அவர்கள் உங்களை பெருமைப்படும்படி கொள்ளும்படி செய்கிறார்கள், அவர்கள் கர்த்தருடைய வாக்கை அல்ல. எரேமியா 23:16 தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி. யூகித்த தரிசனமா? எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் அதனால் தங்கள் சொந்த நம்பிக்கையை விட்டு கூட தவறான விதத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி என்னிடத்தில் சொன்னார், உங்களுக்கு 15 நாளுக்குள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 13,870 ரூபாய் வரும். நான் என்ன கணக்கு என்னடா ஒரு மாதிரியா, இவ்வளவு அக்யூரேட்டா? 13,870 ரூபா வரும் சொல்லி 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. நானும் அடிக்கடி ஏடிஎம்மை போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். என்ன நடக்கிறது? யூகித்து, தங்களுடைய யூகத்தின்படி. ஏன்னா அப்படி சொல்லிட்டா ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ என்னைய கூல் பண்ணுறதுக்கு ஏதாவது இப்படி சொல்லி, அது அல்ல, அப்படி சொல்ல முடியாது, அப்படி செய்ய முடியாது. அப்போ எனக்குள்ள வீண் பெருமை உண்டாகும். அப்படி கர்த்தர் பேசினாலும் அதை நான் எங்கே கொண்டு போகக்கூடாது? வீண் பெருமைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனால் என் நம்பிக்கை என்ன செஞ்சு போயிடும்? வீணாக போயிடும். கர்த்தர் எனக்கு அதை, என் நம்பிக்கையை சரியாய் கொண்டு வர முடியாது. அப்போ நான் அதை சரிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக யோபு 35:13 பாருங்க. வீண் வார்த்தைக்கு செவி கொடார். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார். சர்வ வல்லவர் அதை கவனியார். ஆண்டவர் வீண் வார்த்தைக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டார். சும்மா வீணா எதையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் கேட்க மாட்டார். மத்தேயு 6 தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய வீண் வார்த்தையினால ஜெபத்தில் என்ன பண்ணாதீங்க? அலப்பாதீங்க. நம்ம சில நேரம் அப்படியே எதுகை மோனையெல்லாம் போட்டு அப்படியே ஆண்டவரே நீர் யார் தெரியுமா, நீர் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா. அவர் உடனே பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு தெரியுமா? நீங்கள் யார் ஜெபம் பண்ணாலும் நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். யார் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் சத்தம் கேட்குறதுக்கு முன்னால், உங்கள் சவுண்டு போகிறதுக்கு முன்னால் அங்கே என்ன நடந்துடும்? ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆன உடனே அங்கே பர்பஸ் தெரிஞ்சிடும், நம்முடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம இப்போ எதுக்கு உபவாசம் போட்டிருக்கோம், என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் எங்கே தெரிஞ்சிடும்? அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த உள் ரகசியம் தெரிஞ்சிடும். ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் உள் ரகசியம்லாம் அங்கே ஸ்கேனிங்கில் தெரிஞ்ச உடனே நம்ம சத்தம் ஏதோ கத்துற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது விண்ணப்பமாகவே இருக்காது. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிற வசனத்தெல்லாம் சொல்லி அப்படி இப்படி. நீங்கள் உங்கள் உதடு என்ன தான் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உதடு தான் என்னை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? துதிக்குது. உங்கள் உதடு என்னைய பாடுது. உங்களுடைய உதடு வசனத்தை சொல்லுது. உங்கள் உதடு செய்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்கான்? இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? உதடு என்னை துதிக்கிறது, பாடுறது, ஜெபிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? உங்கள் இருதயம் என்கிட்ட இல்லையே. இப்போ நம்பிக்கை வருமா? சரியாக வருமா உங்கள் நம்பிக்கை? இப்போ உங்கள் நம்பிக்கையை சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைக்குரிய இடையூறு எங்கே இருக்குது? அப்போ நான் உச்சரிக்கிற வார்த்தை அது முழு நிறைவாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அப்போ என்னுடைய இருதயத்தில் நான் இருந்து பேச வேண்டுமே ஒழிய என்னுடைய ஞாபக சக்தியில் இருந்து அல்ல.
ஞாபக சக்தி எப்படிப்பட்டது என்றால், இன்றைக்கு ஒன்றை ஞாபகம் வைக்கும், நாளைக்கு ஒன்றை ஞாபகம் வைக்கும். ஆனால் இருதயத்தின் நினைவு என்பது அப்படி அல்ல. அது காலம் காலமாக அது நினைவில் வைத்து கொண்டே இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன பண்றாங்களாம்? கனம் பண்றாங்களாம். கிவிங் குட் ரெஸ்பெக்ட், நல்ல ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறாங்க. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய். இப்போ இதை சொல்லி, இந்த வார்த்தையை சொல்லி என்ன செய்ய? நான் உங்களை சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னோடனே நீங்கள் சொல்கிற வார்த்தையும் வசனமும் எல்லாம் அது என்ன சொல்லிங்க, அப்படி ஒரு ப்ரேயரில் அப்படி ஒரு எதுகை முனையோடு செஞ்சவுடனே நான் மனசில் என்ன நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் யோசிப்பார், என்னையா நீ பாஸ்டரு, நீ என்ன பாஸ்டரு, அவங்க ஜெபிக்கிறது வாயில் தான் ஜெபிக்கிறாங்கன்னு உனக்கு புரிய தெரியலையா அப்படின்னு என்னைய ஆண்டவர் ஏளனமாக சிரிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், நான் நம்புகிறேன், ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன். இல்லை, என் நம்பிக்கை சரியாக வரணுன்னா என்கிட்ட சில விஷயத்தை நான் என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும். அடுத்த வசனம் பாருங்களேன். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று இயேசு உணர்த்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியில் அந்த வசனம் இருக்குது. அதில் ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் இதே வசனம் இருக்குது, 13ஆம் வசனத்தில். அப்போது நல்லா கவனிங்க. அப்போ என்னுடைய வீண் வார்த்தை எங்கே போயிடுது? என் நம்பிக்கையை வீணாக்கி விட்டுருது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. ஒரு நாளும் உன் நம்பிக்கை வீண் போகாவே போகாது. உன் நம்பிக்கைக்கு ஒரு இடையூறு வராத அளவுக்கு நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆனால் உன் வீண் வார்த்தை என்ன பண்ணி விட்டுருது? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் அதைத்தான் சொல்லுகிறது. வீணாய் வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புகிறதினாலே அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யலையாம்? கேட்கவே இல்லையாம். ஏசாயா 29:13 அதை சொல்லியிருக்கிறது பாருங்க. அது அப்படியே சொல்லியிருக்குதா? அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை இயேசு அங்கே மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே உணர்த்தினார். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், என் நம்பிக்கைக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா என் வீண் வார்த்தை, நான் பேசுகிற வீண் வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் இதை சொல்லலாம் தான், ஆனாலும் நீங்களும் கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 31:30 இதுக்கும் என் நம்பிக்கைக்கும் என்ன அப்படின்னு கேட்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். ஒரு எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். இவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி அப்படி நீங்கள் சொல்லலான்னு யார்கிட்ட கேட்க முடியாது. சாலமோன்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்க முடியாது. அது எப்படி நீங்கள் அழகு வீண்னு சொல்வீங்க? என்னையை பார்த்தா பதில் சொல்வார், எப்பா நீ ஒரு மனைவி தான் வச்சுருக்க, ஒரு ஆளை தான் நீ பார்த்துருக்க, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நீ அனுபவமே வேறு. நான் சொல்கிறேன் பாரு, அழகு என்னது? இப்படியே பண்ணியே நான் ஆண்டவர் விட்டே தூரமாக போயிட்டேன் தெரியுமா, இப்படியே செஞ்சியே என் வாழ்க்கையே ஓஞ்சி போச்சு தெரியுமா அப்படின்னு அவர் தன் அனுபவத்தை சொல்கிறாரு. அழகு அவசியம், அழகு அவசியம், அழகு தேவை, எல்லாருக்கும் தேவை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் அழகாத்தான் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்கார். யாராவது சந்தேகம் இருக்கா? எல்லாரும் எப்படி தான் படைச்சிருக்காரு? அழகாக தான் படைச்சிருக்கார். அவர் படைக்கும் பொழுது உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எது எது என்ன கலரில் இருக்கணும், எது எது என்ன அளவில் இருக்கணும் எல்லாம் படைச்சிருக்கார். எங்கே பிரச்சனை வருதுன்னா, அவர் ஏற்கனவே ஒன்று அழகாக ஒரு அளவில் தான் படைச்சிருக்கார். அதை போய் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அளவை குறைச்சி செய்கிறவங்க. நான் ஒன்றும் உங்களை குறையெல்லாம் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நம்பிக்கைக்கு அது இடைஞ்சலாக இருந்தால் சரிப்படுத்திக்காங்க, அவ்வளோதான். அவர் என்ன செய்யலை, அவர் அளவு கரெக்டாக வச்சுருக்கார். உதடுக்கு இந்த கன்னத்துக்கு உதடு எவ்வளவு கலரில் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கரெக்டாக அந்த அளவை அதில் என்ன செஞ்சு வச்சுருக்காரு, அந்த கலரை வச்சுருக்கார். ஆனால் நம்ம சும்மா விட்றோமா? இல்லை அதில் வேற ஒரு கலர் அடித்து, இல்லை பத்தல் அது. இது எல்லாம் என்னன்னு வேதம் சொல்லுகிறது? வீண். தவறு என்பதை நான் சொல்வதை விட வேதம் சொல்லுகிற வசனத்தின்படியே சொல்லுகிறேன், வீண். அது என்ன செய்கிறது? என் இதுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? நீங்கள் தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த அழகு தான் பாவத்தையே உண்டாக்குச்சு. இந்த பழம் பார்த்த உடனே என்னவாக இருந்துச்சான்? அழகாக இருந்துச்சான். நீங்கள் பாவம் செய்யவில்லை, ஆனால் இன்னொருவரை பாவம் செய்ய நீங்கள் தூண்டினால் அது யாருக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது? யார் தூண்டினாங்களோ
அவர்களுக்கு ஐயோ. இப்போ உங்கள் நம்பிக்கை எப்படி கேன்சல் ஆகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இன்னொருவரை தவறான சிந்தைக்குள் செல்லத்தக்க அளவுக்கு என்னுடைய உடுத்துதலோ என்னுடைய தோற்றமோ என்னுடைய செயல்களோ இருந்தால் அது எனக்கு என்னதாயிருது? படைப்பின்படி அழகாக இருப்பது, அழகை பார்ப்பது என்பது வேறு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செய்து கொண்டு ஒருவர் உங்களை பார்த்து அதனால் அவருடைய பாவ சிந்தை ஏற்படும் போது வேத வசனத்தின்படி அது என்னவாய் போகிறது? ஐயோ. அப்போ நல்லா கவனிங்க, என் நம்பிக்கை என்பது கர்த்தர் பேரில் நான் வைத்திருப்பது. ஆனால் அது எனக்குள்ளே வேறு வேறு விதமான காரியங்களை கொண்டு வரும் என்றால், வீணான காரியங்களை கொண்டு வரும் என்றால், ஏனென்றால் உலகம் என்ன செய்கிறதாம் பாருங்க. அடுத்ததாக ஆமோஸ் 6:13 வீண் காரியங்களை செய்து அதில் மகிழ்கிறார்கள். 1 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். நம்பிக்கை ஆண்டவர் பக்கம் இருக்கு, ஆனால் பேசுறதெல்லாம் என்னது? வீண் பேச்சு. வீண் வார்த்தை வேற, வீண் பேச்சு வேற. இப்படியெல்லாம் செய்தபடினால் என்ன இதாகி போச்சு? நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகிறது. அப்போ என் நம்பிக்கை வீண் போகாமல் இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது வீணாய் போயிட்டா, என் உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரணும். சபைக்கு வருவது எதற்கு என்றால், இதெல்லாம் இவாலுவேட் பண்ணி சரிப்படுத்தி இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படியெல்லாம் என்னை சரிப்படுத்துங்க. அவர் உங்கள் நம்பிக்கையை வீண் போகாமல் நீங்கள் நம்பி இருக்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கிறபடியே கர்த்தர் உங்களை வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நிறைய நேரம் அந்த நம்பிக்கை வீணாய் போகிறதே. அப்போ என் நம்பிக்கை என்னுடைய உடன்படிக்கையோடு எப்படி இருக்கிறது? என் உடன்படிக்கை தவறுதலாய் போகிறது போல இருக்கிறதா? என் உடன்படிக்கையில் ஏதாகிலும் குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். என்னுடைய உடன்படிக்கையிலே நான் எப்படி இருக்கிறேன்? இப்படி ஒன்று ஒன்றாக உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு எதிரானதாக இருக்கிறதா? கவனிக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் என் நம்பிக்கை என்ன பண்ணுது? வீணாக்குது. உதாரணமாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அங்கே ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை வேறு விதமாக இருக்கிறது. அவங்க நம்பியிருக்கிற மெத்தடே வேறையாக இருக்குது, செய்கிற காரியம் வேறையாக இருக்கிறது, கர்த்தருக்கு எதிரான காரியமாக இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அதை வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். அங்கே அவர்கள் ஜனங்களை கண்ட பொழுது ஜனங்கள் அவ்வளோ பேரும் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் செய்கிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லிவிட்டார், இனி நான் பூமியை தண்ணீரினால் என்ன செய்ய போகிறதில்லை, அழிக்கப் போவதில்லை. அதுவும் அழிவை குறித்து சொல்லும்போது முழுமையான அழிவு இனி இல்லை, வரப்போகிற காலத்திலும் இல்லை. எப்படி இல்லை? முழுமையான அழிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக திரும்ப கட்டுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழிவு நான் செய்வதில்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்து விட்ட பிறகு இவர்கள் கர்த்தருடைய காரியத்துக்கு மீறி செய்கிறார்கள். செய்ய முயற்சித்த அவர்களுடைய நம்பிக்கை ஒன்றும் என்ன செய்யவில்லை? வாய்க்கவில்லை. அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பாஷையை என்ன ஆக்கினாராம்? தாறுமாற ஆக்கினார். இப்போ ஆண்டவர் தாறுமாற ஆக்குனதுக்கு எதிராக வந்து ஒரே நாடு ஒரே பாஷை ஒரேன்னு வந்தால் விடுவாரா? விடமாட்டாரா? புரியுதா? அவங்க எங்கே வருதுன்னு கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? எதெல்லாம் தேவனுக்குரியதோ அதெல்லாம் தேவனுக்கு எதிராக செய்யணும். ஆண்டவர் ஏற்கனவே அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் உலகம் என்ன சொல்லுகிறது இப்பொழுது? ஒரே கரன்சி, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ். முடியாது, முயற்சி பண்ணலாம். அன்றைக்கு அவர்களும் பாபிலோனிலே முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அது நிறைவு பெறாது. நிறைவு பெற கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் ஒரு நாளும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் என் நம்பிக்கையை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தவே மாட்டார். நான் அவரை நம்பினால் நம்பின எனக்கு கர்த்தர் ஒத்தாசை அருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என் நம்பிக்கையை டிஸ்டர்ப் பண்ணுறது என்னதுங்கிறத கவனித்து அதை நான் என்னை விட்டு தூக்கி போட்டுட்டான். அதை என்னை விட்டு நான் தூக்கி போட்டுட்டா. உதாரணமாக உங்களுக்கு நான் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு உதாரணம், சரிங்களா? என்ன என்று சொன்னால், ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நபர்
ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நபர் அந்த நம்பிக்கைக்குள்ளே தான் மூழ்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு டெமோ புரிகிறதுக்காக. இப்போ இதான் நீங்கள் சரிங்களா? இப்போ இந்த நபர் இது நம்பிக்கையாக இருக்கேன்னு சொல்கிறாரு. சொன்னால் அவர் நம்பிக்கைக்குள்ளே என்ன செய்யலை? நம்பிக்கைக்குள்ளே மூழ்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? மிதந்துக்கிட்டு இருக்கார். அவர் முங்கினாதான் நம்பிக்கை வேலை செய்யும். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? மிதந்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம எல்லாம் இப்படி தான் இருக்கோம். ஆனால் அதே நம்பிக்கைக்குரிய ஆள் என்ன பண்ணுறாரு? அந்த வீண் பேச்சு இருக்கு பாருங்க, அந்த வீண் பேச்சை அகற்றுறாரு. அப்புறம் வீண் பெருமை அகற்றுறாரு. அப்புறம் அவருடைய வீண் எண்ணங்களை அகற்றுறாரு, வீண் வார்த்தை அகற்றுறாரு. அப்புறம் கர்த்தருக்கு விரோதமான உடன்படிக்கையை அகற்றுறாரு. அப்புறம் கடைசியாக ஆண்டவருக்கு எதிராக மீறுறதை அகற்றுறாரு. எல்லாத்தையும் அகற்றின பிறகு இப்போ ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய நபர் எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்பிக்கைக்குள்ளே போனார்னா உள்ளே போயிட்டார். இப்போ மிதந்தவர் இங்கே பாருங்கள், இப்படி மிதந்துக்கிட்டு இருந்தார். இப்படி மிதந்துக்கிட்டு இருந்த நபர் ஆனால் நம்பிக்கைக்குள்ளே வந்தால் தானே அவருக்கு என்ன வரும்? நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும். அவர் தான் நம்பிக்கைக்குள்ளே ஒழுங்காகவே வரலையே. அவர் மிதந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு வீண் பேச்சு, வீண் பெருமை, எல்லாம் வீண் எண்ணம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்படியே மிதந்துக்கிட்டே எதில் இருக்காப்புல? நம்பிக்கையில் இப்படியே மிதந்துக்கிட்டே இருக்காப்புல. அப்படி நம்பிக்கையில் மிதந்துக்கிட்டே இருந்தால் காரியம் ஒன்றும் என்ன செய்யாது? வாய்க்காது. என்ன செய்யணும்னா நம்பிக்கைக்கு உள்ளே என்ன செய்யணும்? நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள், மூழ்கணும். அப்போ மூழ்கிறதுக்கு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் நம்பிக்கை அற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்த உடனே இது எங்கே போயிடுச்சிங்க? நம்பிக்கைக்குள்ளே மூழ்கிருச்சு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை இதைத்தான் செய்ய வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா! இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என் நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் என்றால், என் நம்பிக்கை என்னை ஆளுகைப்படுத்த வேண்டும். என் நம்பிக்கை என்னைய முழுசும் அப்படியே என்ன பண்ணிடணும்? கவர் பண்ணிடணும். என் நம்பிக்கை முழுசு என்னைய, நான் நம்பிக்கைக்குள்ளே இருக்கணுமே ஒழிய நம்பிக்கையில் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நான் நம்பிக்கைக்கு உள்ளே போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சொல்லுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்பிக்கைக்கு உள்ளே இருக்கீங்க. நம்பிக்கையில் மிதந்துக்கிட்டு இருந்தால் வேறு எதுனாலும் உங்களை என்ன பண்ணிட்டு போகலாம்? தூக்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க, உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா! ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உங்கள் நம்பிக்கை இப்போ எங்கே வந்துருச்சு? ஆழமாக வந்துருச்சு, உள்ளே தள்ளி போயிடுச்சு. நீங்கள் நம்பிக்கைக்குள்ளே மூழ்கிட்டீங்க. அது உங்களை ஒரு நாளும் கைவிடாது. ஹல்லேலூயா! வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, வீண் போகாது என்று அறிந்து, அது விருதாவாய் செயல்படுத்தாது, ஒரு நாளும் வீணாய் போகாது என்பதை அறிந்து என்ன செய்யணுமா பாருங்க, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. அல்லேலூயா! அப்போ என் நம்பிக்கையை நான் அசைக்காம, என் நம்பிக்கைக்குள்ளே நான் மூழ்கி போகிற இடத்துல வந்துட்டேன்னா நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணுமா? கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் வீணாக போயிடாம, நம்பிக்கை இல்லாமல் போயிடாம, ஒரு நாளும் இதாக போயிடாமல் இருக்கணும்னா அதை நான் அறிய வேண்டும். என் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் அறியணும். என்ன அறியணும்னா அதை நான் அறிந்து உறுதிப்பட வேண்டும். எதில் உறுதிப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நான் உறுதிப்பட வேண்டும். கொலோசியர் 2:7 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை என்பது நீங்கள் பார்த்ததினால் வருகிறதெல்லாம் என்னது? நம்பிக்கை. பார்க்கிறதுனால் என்றால், இப்போ ஒன்றை பார்க்கிறீர்கள், அதை நம்புகிறீர்கள். ஒரு இடத்தை பார்க்கிறீர்கள், அதை நம்புகிறீர்கள். ஒரு வீட்டை பார்க்கிறீர்கள், நம்புகிறீர்கள். ஒரு கார், ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், நம்புகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று உங்கள் நம்பிக்கையை காண்பிக்கிறீர்கள். விசுவாசம் என்பது என்னவென்றால் அப்படி ஒன்றே இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே,
எனக்கு இதை நீர் செய்வீர் என்று வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நான் அறிகிறேன், எனக்கு இதை செய்வீராக என்று நீங்கள் அவரிடத்தில் வைப்பது பேர் என்னது? விசுவாசம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பு மனுஷனாக இல்லை. அப்போ நாம் அவரை நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா? நம்பவில்லை. ஏன் நம்பவில்லை என்றால் அவர் மனுஷனாய் நம் முன்பில்லை. ஆனால் அவர் காணப்படாதவராய் இருந்தாலும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அப்ப நான் இப்பொழுது எதில் இருக்கிறேன் என்றால் நம்பிக்கையில் அல்ல. நம்பிக்கையின் அடுத்த கட்டம் என்னது? விசுவாசம். அப்ப நான் இப்பொழுது விசுவாசத்தில் இருக்கிற நான் என்ன சொல்லுகிறேன்? எனக்குள் என் ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணுகிறார். அதை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நாம் தரிசித்து நடவாமல், ஆமென், தரிசித்து நடப்பது என்பது நம்பிக்கை, விசுவாசித்து நடப்பது என்பது என்னது? விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப என் நம்பிக்கை வீணா போகுதுன்னா நான் எதுல உறுதிப்படணுமோ அதுல என்ன செய்யணும்? உறுதிப்படணும்ல. என் விசுவாசத்தில் நான் உறுதிப்படணும்ல. அப்போ என் நம்பிக்கையே நான் மூழ்கலை, நம்பிக்கையிலே மிதந்துக்கிட்டே இருக்கேன். மிதக்க வைக்கிற அளவுக்கு வீணான காரியங்களெல்லாம் என்னை இன்னும் ஒழுங்காக ஆண்டவருக்குள்ளே என்ன செய்ய விட மாட்டேங்க, மூழ்க விட மாட்டேங்க. சர்ச்சுக்கு பாதி, வெளியே பாதி. அப்படி நேராக சர்ச்சு டைமுக்கு வருவோம், முடிஞ்சவொடனே அப்படி நேராக போயிடுவோம். சர்ச்சினுடைய எந்த விஷயத்துலையும், எந்த காரியத்திலையும் சபையினுடைய ஆசீர்வாதம், சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய ஆத்தும பாரம், சபையினுடைய ஊழியம், சபையினுடைய பிரேயர் செல், சபையினுடைய கிளை சபை காரியங்கள், ஊழியங்கள் எதுலேயுமே என்ன செய்ய மாட்டோம். அப்படி செய்கிற ஆளெல்லாம் யாருன்னா மிதக்கிற ஆள். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து உள்ளே தள்ளலாம்னு நானும் ரொம்ப வருஷமாக உரிக்கத்தான் முயற்சி பண்ணுறேன். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் வேலை, பாஸ்டர் வேலை என்ன? வீணான அதெல்லாம் உரிச்சு தூக்கி போட்டு உங்களை போட்டு ஒரு அமுக்கிறது எதுக்கு? நீங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யப்படணும்? உறுதிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரம் யோசிச்சிருப்பீங்க, பாஸ்டர் அப்படி நைஸாக ஊழியத்துக்கு இழுக்கிற மாதிரியே பேசுகிறார் பாரு, என்ன டெக்னிக்காக பேசுகிற? டெக்னிக்கெலாம் இல்லை, நேரடியாக தான் பேசுகிறேன். ஆமென். எதுக்கு பேசணும்? உங்களை விசுவாசத்தில் என்ன செய்கிறவர்களாய்? உறுதிப்படுத்துகிறவர்களாய். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எதில் அசைவு வரக்கூடாதுன்னா, நான் நம்பியிருக்கிற காரியம், நான் விசுவாசிக்கிற விஷயத்தில் எந்த அசைவும் வரக்கூடாது. அசைக்கிற மாதிரியே தான் பேசுவாங்க, அசைக்கிற மாதிரியே சொந்தம் வரும், அசைக்கிற மாதிரியே நண்பர்கள் வருவாங்க. யார் வந்தாலும் உங்கள் மரம் என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. உங்கள் மரம் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் அசையாதவர்களாய், எதற்கும் ஒத்து போகிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்காக தைரியமாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்ட அசைவில்லாத காரியத்தை பெறுகிறோம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்போ நான் அசையாமல் இருக்கணும்னா, உறுதியாக இருக்கணும்னா விசுவாசம் வேணும். அசையாமல் இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? தேவனுடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா. இதில் நான் சரியாக இருக்கிறேனா? மூன்றாவதாக அந்த வசனம் சொன்னது, பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நற்கிரியைகள் மூலமாக நீங்கள் பெருகுவீர்கள். இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள் நம்பிக்கை வீண் போவதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. அதை வீண் போக செய்வதற்கு அல்ல உங்களுக்குள் கர்த்தர் வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இரண்டும் நமக்கு அவசியம். எதெல்லாம் அவசியம்? நம்பிக்கையும் அவசியம், விசுவாசமும் அவசியம். ஏனென்றால் இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் எதன் மூலமாகத்தான்
செயலாக்கப்படுகிறது? நம்பிக்கையின் மூலம் செயலாக்கப்படுகிறது. மறுமையில் உள்ள காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடையவைகள் எல்லாம் எதின் அடிப்படையில் செயலாக்கப்படுகிறது? விசுவாசத்தின் அடிப்படையில் செயலாக்கப்படுகிறது. அப்போ என் நம்பிக்கையும் என் விசுவாசமும் எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்றால், அசையாமல் இருக்கும் என்றால், பெருகுகிறதா இருக்கும் என்றால், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போக. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிந்து கொண்டீங்க? ஹல்லேலூயா. அப்போ என் நம்பிக்கையை ஒருத்தரும் அசைக்க விடக்கூடாது. இந்த பூமியிலே என் விசுவாசத்தை தளர்க்க அல்ல, என் நம்பிக்கையை அசைப்பதற்குத்தான் எல்லாரும் முயற்சிக்கிறார்கள். உலகமே என் நம்பிக்கையை அசைக்க பார்க்கிறது. சில பெருமை மிக்க அல்லது புகழ்பெற்றவர்கள் சிலர் ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட், தவறான சாப்பாட்டு முறையை சொன்னதினால் சாப்பிட்டு செத்தவர்கள் அதிகம். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலரெல்லாம் வாழ்ந்த விதம் அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆப்பிள் ஃபோனுடைய ஓனர், ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஆப்பிள் நிறுவன ஓனர், அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ படித்தவர். யாரோ சொன்ன ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு அவர் மரித்து போனார் என்று அவரை பற்றிய வரலாறு சொல்லுகிறது. என்ன சாப்பாட்டு முறை? வழக்கமாய் அவர் சாப்பிடுகிற விதத்தில் இல்லாமல் யாரோ ஐடியா கொடுத்தாங்களாம். உடம்பு சரியாகிறதுக்கு இப்படி சாப்பிட்டா நல்லாயிரும், அப்படி சாப்பிட்டா நல்லாயிரும். ரெகுலராக நீங்கள் எப்படி சாப்பிட்டு வாழ்கிறீங்களோ அப்படி என்ன செய்யுங்க, வாழுங்க. அவருக்கு அப்படி போதிக்கப்பட்டது. அவ்வளோ பணம் இருக்கிறது, அவ்வளோ அறிவாற்றல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவர் என்ன செய்யலையாம்? அதை கண்டுபிடிக்காமல் 6 மாதம் அந்த சாப்பாட்டு முறையை முயற்சித்தார். கடைசியில் அவர் என்ன ஆயிட்டார்? மரணம் அடைந்தார். இதுதான் அவரை பற்றி சொல்லப்படுகிற வரலாறு. அப்போது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையை தளர்த்துவதற்கும் நம்பிக்கையை அற்று போகிறவர்களாய் வைப்பதற்கும், நாம் எல்லாரும் நம்பிக்கை அற்றவர்களாய் மாறுவதற்கு ஏதுவானவை இந்த பூமியில் அதிகம் உண்டு. ஆகையினால தான் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கும் விசுவாசத்தில் நீங்கள் பெருகுவதற்கும் சபையோடு என்ன செஞ்சுருக்கணும்? கனெக்டில் இருக்கணும். எப்போதும் உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாய் உங்களுடைய சபை, உங்களுடைய போதகர் கனெக்டில் இருக்கணும். ஏதாவது தடுமாற்றம் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் அடிக்கணும். இந்த நேரம் ஃபோன் பண்ணால் பாஸ்டர் பிஸியாக இருப்பார், அவரை போய் 1/2 மணி நேரம் நம்ம பேசி அவர் நேரத்தை வேஸ்ட் ஆகவா? இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த யோசனைலாம் வரக்கூடாது. பாஸ்டர் தூங்குவாரா? அவர் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? எனக்கு இப்போ நம்பிக்கையில் பிரச்சனை, எனக்கு இப்போ விசுவாசத்தில் பிரச்சனை. உடனே போடு, பாஸ்டர் பேசு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுறீங்க? ஆமேன். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு உங்களை வழி நடத்துறதை விட வேற ஒரு வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நான் என்னை கர்த்தரோடு பரிசுத்தமாய் வைப்பதற்கு என்னுடைய தனி ஜெபம், வேத வாசிப்பை தவிர நான் செய்ய வேண்டியதை என்னென்னா, முக்கியமாக உங்களை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுவது. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு நம்பருக்கு 3 நம்பர் கொடுத்து வச்சுருக்கு. ஏதோ ஒரு நம்பரில் டக்குன்னு லைனில் வந்து என்கிட்டையோ பாஸ்டர் மாட்டையோ பேசி இந்த நம்பிக்கை அற்று போய் இருக்கிற நேரம் தான் உடனே தொடர்பு கொள்ளணும். ஒரு மாதிரி தடுமாறுற நேரத்தில் தொடர்பு கொள்ளணும். ஏனென்றால் இந்த இடம் உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெருக செய்வது, அவைகள் அசைவில்லாமல் வைப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அப்போ என்னுடைய கவனம் என்னவா இருக்க வேண்டும்? என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அதைத்தான் 17ஆம் வசனத்தில் வாசித்தோம். நீ நாடோறும் எப்படி இரு? கர்த்தரை பற்றி கொண்டிரு, கர்த்தருக்கு பயந்திரு. கர்த்தரை பற்றி கொண்டு என்றால் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில், ஏசாயா சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நான் கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறேன் என்றால் என் நம்பிக்கை, என் முழு மனதும் எங்கே இருக்கான்? ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. நான் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நீதிமொழிகள் அவர் தன் அனுபவத்திலே சாலமோன் இப்படி சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நிறையா இருக்குது, ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சஞ்சலம் மிகுந்திருக்கிறது. அப்போ சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை பார்க்கிலும் கர்த்தர் தருகிற அந்த கொஞ்ச பொருளிலே இருக்கிற காரியம், அது எதில் வருகிறது? கர்த்தரை பற்றும் பயம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் நாம் ஆண்டவரே உமக்கு நாங்கள், ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை பற்றி இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது,
யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் வேதம் சொல்லுகிறபடியெல்லாம் கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த வேதத்தை சொல்லுகிறதை சிலர் உங்களிடத்தில் இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடுன்னு சொன்னால் உங்களை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்கன்னு அர்த்தம். முழு வேதாமம் ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை ஒரு பைபிள். இது 2 ஏற்பாடுகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்றுதான். எப்படி சொல்ல முடியும் ஒன்று என்று? இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் புதிய ஏற்பாடு அடங்கியிருக்கிறது. புதிய ஏற்பாடு அடங்கியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இரண்டையும் பிரித்து பேசினால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிற பயத்திலிருந்து உங்களை என்ன செய்கிறார்கள்? வெளியேற்றுகிறார்கள். சாத்தானின் தந்திரமான போதனை அது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று வித்தியாசப்படுத்துவதற்கு அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது அதனால இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது புதிய ஏற்பாட்டின் வாயிலாக எப்படி நிறைவேறி இருக்கிறது, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தொடர்போடு தான் இருக்கிறது. அது வேற ஒரு விஷயத்தை பேசி இது வேற ஒரு விஷயத்தை பேசி வேதாகமம் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஏன் இதை அழுத்தி சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதே எதில் இருக்கிறது தெரியுமா? வேத வசனத்துக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பதற்கு அடையாளமாக அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயங்கள் எல்லாம் எதிலெல்லாம் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிற விதத்தில் பயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு செலுத்துகிற தசம பாகம் காணிக்கையிலே பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 தான் முக்கியமாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை நான் ஆராதிக்கிற விதத்தில். அப்போ நான் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமா பாருங்க. எபிரேயர் 12:28 நாம் வாசித்தபடி, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். உபாகமம் 14:22 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பின் வயலில் உள்ள எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயிலையும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீட்டில் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. இங்கேயே செலுத்தணும், இங்கேயே என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், சாப்பிடணும். வேத வசனத்தின்படி பார்த்தா நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனை முடிஞ்சவொடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டு போகணும்? சத்தமாக சொல்லுங்கள், இங்கேயே சாப்பிட்டு எல்லாரும் ஐக்கியப்பட்டுட்டு தான் போகணும். அது ஏன் செய்ய முடியல? ஏன்னா அதுக்கு முன்னால் செய்ய வேண்டியதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் என்ன செய்யலாம்? செய்யலாம். அப்போ கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்பது எதில் காண்பிக்கிறேன்? எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதில் நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன். இப்படி நான் அதிகமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் பயந்திருப்பேன் என்றால். நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இருதய கடினம் என்றால் என்ன? வேதம் சொன்னாலும் கீழ்ப்படிவதில்லை, வசனம் சொல்லியிருந்தாலும் கீழ்ப்படிவதில்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போதிக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிவது. நான் இந்த வசனத்துக்கு விரோதமாய் நான் பேசினாலும் என் பேச்சுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. ஏனென்றால் பாஸ்டர் சொல்லுகிறபடி அல்ல, வேதம் சொல்லுகிறபடி நான் வாழ்வேன். எத்தனை பேர் நீங்கள் அப்படி வாழ விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, என்னால் முடிந்த வரை, கூடுமான வரை வேதம் சொல்லாத எதையும் சொல்லாது இருக்கும்படி நான் முயற்சித்து கொண்டு இருக்கிறபடினால் தைரியமாய் சொல்லுகிறேன். தவறான உபதேசங்கள், தவறான விதியங்கள், தவறான
செயல்பாடுகள், உபதேசங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை பிரபலமானவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை மிகுந்த பெருக்கமுள்ள ஊழியத்தை வைத்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களிடத்திலே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நம்ப முடியாது. உலகிலேயே அதிகமான தவறான உபதேசம் செய்கிறவர்களே யார் என்றால் பெரிய பெரிய சபை வைத்திருக்கிறவர்கள். உலக அளவில் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. வசனத்தை புரட்டி கொண்டு உங்களை எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்லாத ஒன்றை செய்யும்படி அது கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார்களோ அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தேவ பயத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பயந்தில்லாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தீங்கில் விழுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே என் நம்பிக்கையை நான் அற்றுப்போக பண்ணக்கூடாது. எல்லாரும் இந்த வேளையில் ஒரு விசை உங்களுடைய இருதயத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, உங்களுடைய புரிதல் எல்லாவற்றிற்குள்ளும் இப்பொழுது ஒன்றை செலுத்துங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். நான் நம்பிக்கையில் மிதக்கிறவனாய் அல்ல, நம்பிக்கையில் மூழ்கிறவனாய். நான் நம்பிக்கை உள்புகுந்து என் காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வேளையிலே ஒரு விசை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்தின் நிறைவு முழுவதும் உம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும். இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களாகிய நமக்கு ஆரம்பம் நம்பிக்கையில் தான் வரும். அதன் பின்பு தான் அது என்னவாக மாறும்? விசுவாசமாக மாறும். ஆகையினால இப்பொழுது ஆண்டவரிடத்தில் உங்கள் நம்பிக்கையில் குறைவு இருந்தால், உங்கள் நம்பிக்கையில் குறைவு ஏற்பட்டிருந்தால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, ஹல்லேலூயா, என் நம்பிக்கையில் ஒரு குறைவு இருக்கிறது. ஆகையினால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவனுக்கு எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உண்டாகத்தக்க ஒத்தாசை செய்யும்படி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரோமர் 14:1 சொல்லுகிறது, விசுவாசத்தில் பலவீனம் உன்னவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். அவங்களோட மனசில் தோன்றதெல்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க விசுவாசத்தில் எப்படி இருக்காங்களாம்? பலவீனமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய பலவீனமான விசுவாசத்தை கர்த்தர் பலமுள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற அவன் நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட விரும்புகிறார். இயேசுவின் இடத்தில் ஒருவன் வந்து சொன்னான், ஆண்டவரே, என் மகனுக்குள் இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு முன்னால் எனக்குள்ள இருக்கிற எதை துரத்துங்க? அவிசுவாசத்தை துரத்துங்கள். காரணம், பிசாசை விட அவிசுவாசம் ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் இயேசு அங்கே உடனே அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கினார். அவன் மகனுக்குள் இருந்த பிசாசும் என்ன செய்யப்பட்டதான்? ஓடி போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அவன் நம்பிக்கைகளை கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் நமக்குள்ளே நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அசைவில்லாதாக்கி பெருகச் செய்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கடந்த நாளில் விசுவாசத்தின் சில காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அப்போ விசுவாசத்துக்குள்ளே வைப்பதற்கு எனக்கு முக்கிய காரியம் நம்பிக்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற வார்த்தைகளில் நம்பிக்கையை குறித்த இன்னும் தெளிவான காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.